திவ்யா கள்ளச்சியும் அந்த குழந்தைங்கள செக்வலா அடிச்சு கையில காலில் ரத்தம் வர வச்சு அதை ஒரு க்ரூயலான அது என்னால் இங்கே விவரமாக சொல்ல முடியல. அந்த குழந்தை எனக்கு கொடுத்த ஒரு சில காமிச்ச ஆடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். என்ன செஞ்சா நான் ஊருக்கு போவா அப்படி நான் ஊருக்குள்ள போவா அப்படி நீ எங்க இருக்க? நான் பைபாஸ்ல தான் உட்காந்துட்டு இருக்கேன். என்ன பண்றதுன்னே தெரியலடா. எங்கேயாச்சும் போடா. எங்கேயாச்சும் போனா காசு யாத்தருவா? காசு யாத்திரம் என்கிட்ட எழுதுறா. காசு என்கிட்ட ஒரு ரூபா கூட இல்ல. என்ன பிரச்சனை நடக்குதான்னு சொல்லு. இப்ப என்ன பிரச்சனை நடக்குது? உன்னை வச்சுதான் கேஸ் கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள வைக்கணும்னு சொல்றாங்க. கொஞ்ச நாள் எங்கேயாச்சும் வெளில நீ இருந்தேன்னா கூட எனக்கு சேலரி வந்தாலும் கூட நான் சென்னை கூட அழைச்சிட்டு போயிடுறேன். காசு அடிக்க ஆள் வச்சுட்டேன். இல்ல நீ சென்னைக்கு கூட உன்னை அழைச்சிட்டு போயிடுறேன் நானு. சென்னைக்கு அது போகுமா? இப்ப கார்த்தி விட்டுருவா என்ன செய்யா? என்ன பண்றதுன்னு தெரியலையே. கார்த்தி என்ன சொல்றாங்க? அவர் ஒண்ணுதாண்டா பிரஸ் மீட் வச்சு இது பண்ண மனசாட்சியில சொல்லி என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தான் சொல்லுவா தெரியும். தயவுசெய்து அந்த அந்த இடத்துல இருந்து ஒரு 2-3 குழந்தைங்க வீட்டை விட்டு திப்புன்னு வெளியில் ஓடி வந்தாங்க. ஓடி வந்தப்போ என்னப்பா அப்படின்னு கேட்டேன். அப்போ அந்த குழந்தைங்க சொன்னது, எங்களை இந்த வீட்டில் அடைச்சி வச்சு இந்த லேடி எங்களை செக்ஷுவல் டார்ச்சர் அப்படி பண்ணுறாங்க, எங்களை தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் எங்களை இவங்க பல பெரிய பெரிய பணக்காரவங்களுக்கு அனுப்பி எங்களை தப்பான விஷயத்துக்கு இவங்க யூஸ் பண்ணுறாங்க. விவரமாக என்னால் சொல்ல முடியல. பெரிய பெரிய பணக்காரவங்களுக்கு கேஸ் பண்ணுறதுக்கு எங்களை எங்களை அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்களை வச்சு வீடியோ எடுத்து அதை காமிச்சு மிரட்டி சிக்கா சூர்யா என்ற நபரும் திவ்யா கள்ளச்சி என்ற நபரும் இவங்கெல்லாம் குரூப் வச்சுருக்காங்க. அவங்களோட ஃபோனில் குரூப் வச்சுருக்காங்க. எங்களோட ஃபோட்டோ நிறைய பேருக்கு அனுப்பி எங்களை யார் செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்க வீட்டுக்கு அனுப்பி அவங்க கூட பண்ண வச்சு அதை வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் அதை மிரட்டி இவங்ககிட்டலாம் பணம் வாங்குறாங்க அப்படின்றத அந்த குழந்தை சொன்னிச்சு. உடனே நான் அங்கேருந்த கார்த்திக்ன்ற நபரை கூப்பிட்டு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டப்போ நாங்களும் மறுபடியும் நான் வீட்டுக்கு போய் அந்த லேடிக்கிட்ட என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் ரஃப்பாக தான் பேசினேன். பேசி சண்டை போட்டு அவளோட ஃபோனை பிடுங்கி பார்த்தப்போ அப்போ தான் எனக்கு நிறைய அதிர்ச்சி காத்திருந்தது. அவளோட ஃபோனில் நிறைய குழந்தைகளோட பல நபர்கள் செக்ஸ் பண்ண, அதாவது கேஸ் பண்ண வீடியோஸை, குழந்தைகள் பண்ண வீடியோவா எடுத்து அவளோட ஃபோனில் வச்சுருந்தா. அந்த திவ்யா கள்ளச்சிக்கும் நான் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி பார்த்தேன். அதுக்கு அந்த பொம்பளை சொல்கிறது, அவனுங்க தான் இந்த சின்ன பசங்களை வச்சு நீ இப்படி பண்ணுறியன்னு கேட்டதுக்கு அவனுங்க தான் எல்லாத்தையும் எல்லாம் பார்த்து விவரமாக இருக்கானுங்க, அதனால் அவனுங்களை வச்சு தான் நான் பண்ணுவேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு. அவளும் திவ்யா கள்ளச்சியும் அந்த குழந்தைங்கள செக்ஷுவலாக அடித்து கையில் காலில் ரத்தம் வர வச்சு அதை ஒரு க்ரூயலான அது என்னால் இங்கே விவரமாக சொல்ல முடியல. கொடூரமாக அந்த குழந்தைங்களை கொடுமைப்படுத்தி பண்ணி அதை வீடியோ எடுத்து ரசிக்கிற ஒரு கேரக்டராக இருந்தாங்க. அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் என் கண்ணால் பார்த்தேன். அது மட்டும் கிடையாது, இந்த குழந்தைங்களை நீ மார்ஃபிங்னு சொல்லு, இந்த வீடியோவை அந்த வீடியோ வெளிவந்ததுன்னா அதை மார்ஃபிங்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகிட்ட பேசினேன். அந்த ஆடியோ ரெக்கார்டிங்கும் எனக்கு அந்த குழந்தை சம்பந்தமானவங்க எனக்கு அனுப்பி விட்டாங்க. அந்த ஆடியோவை நான் உங்கள் எல்லாருக்கும் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிறது மிகப்பெரிய ஒரு டீம். அந்த குழந்தைங்களை வச்சு செட் பண்ணி அந்த வீடியோவை எடுத்து வச்சு காமிச்சு மிரட்டி காசு வாங்குறது இது மிகப்பெரிய டீம். கேட்டால் எனக்கு டிசியை தெரியும், காவல்துறை அதிகாரிகளை எனக்கு தெரியும், உன் மேலே போய் கேஸ் போட்டுருவேன். என்னை மட்டும் மிரட்டலை, அந்த சம்மந்தப்பட்ட குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் எல்லாரையுமே மிரட்டி அவங்களையும் அந்த ஸ்டேஷனுக்கு வர விடாமல், வாக்குமூலம் கொடுக்க விடாமல் அப்படியெல்லாம் தான் வச்சுருக்காங்க. ஒரு தனிப்பட்ட நபர் இதை செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. இந்த பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் கேஸ் ஃபைல் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அது திவ்யா கள்ளச்சி அப்ஸ்காண்டிங், ஊரில் இல்லை, ஊரை விட்டு ஓடிட்டா, எங்கே இருக்கானே தெரியல. டெய்லி ஆனால் வீடியோ மட்டும் போடுறா. நாங்கள் போலீஸாக என்ன எந்த ஊரில் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, ஆனால் அப்ஸ்காண்டிங்கில் இருக்கா. ஏன் அப்ஸ்காண்டிங்கில் வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த திவ்யா கள்ளச்சி வாயை திறந்தா பல யூடியூபர்ஸ் பல பெரிய தலைங்கள்லாம் மாட்டும். அப்போ எல்லாமே உண்மையெல்லாம் வெளியில் வந்துடும். அதனால் இந்த திவ்யா கள்ளச்சியை இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ணி காவல்துறை இவளோட ஃபோனை பறிமுதல் பண்ணி இவளோட வாக்குமூலத்தை வாங்கினாதான் இந்த குற்றத்துக்கு பின்னணியில் யார் யார் இருக்காங்க அப்படின்றது தெரிய வரும்.